ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா குருவாயூர் போனீங்கன்னா குருவாயூர் கோயில் போனீங்கன்னா காலையிலேயே வந்து க்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. நீங்கள் குருவாயூருக்கு ஒரு வேளை போகணும் சாமி கும்பிடணும்னு யாராவது நினச்சிங்கன்னா காலையிலே க்யூவை மொத்தம் போய் பாருங்கள். க்யூவில் வந்து கூட்டம் எப்படி இருக்குன்னா உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களை வந்து ஒருத்தவங்களை வந்து அந்த க்யூவில் நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு அப்புறமா ரூம் எடுத்து மற்றவங்களாம் குளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து நின்று அவங்கள குளிச்சுட்டு சாப்பிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து குருவாயூர் போனால் பண்ணுற தப்பே என்னென்னா அந்த 1 ஹவர் நம்ம ரூம் எடுத்து குளிக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். அந்த 2 ஹவர்ஸில் அன்றைக்கி வந்து குருவாயூரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் நம்ம வெளியூர்லேருந்து போகிறவங்க எல்லாருமே சாமி பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா 1 டே தானே அவங்க லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நான் குருவாயூர் கடவுளை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயின் காரணமே என்னென்னா நீங்கள் குருவாயூர் போனவொடனே ரூம் எடுத்து குளித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களை க்யூவில் போய் நின்னீங்கன்னா சாமி பார்க்க முடியாது. உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களை க்யூவில் நிற்க வச்சுட்டு போய் ரூம் எடுத்து குளித்து அவங்களாம் சாப்பிட்டுட்டு லைனை வந்து அவங்க நிற்கிற இடத்துல நின்றுட்டு இவங்க போய் குளிச்சுட்டுலாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து குருவாயூரில் வந்து சாமியை பார்க்கலாம். எல்லோரும் ஒரே 1 டேலே பார்த்துடலாம். அந்த 1 ஹவர் 2 ஹவர்ஸில் செம்ம கூட்டம் வந்துடும். ஏன்னா எல்லாருமே இப்படி தானே வருவாங்க. குருவாயூர் வர்றவங்க எல்லாமே ரூம் எடுத்து குளிச்சுட்டு